சென்னை தலைமை செயலகத்தில் 4 புதிய தொழிற்பேட்டைகள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சார்பில் 67.34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டமைக்கப்பட்ட 4 புதிய தொழிற்பேட்டைகள், தனியார் தொழிற்பேட்டைகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை சிட்கோ தொழிற்பேட்டையில் வேளாண் பொருட்கள் உற்பத்தி சார்ந்த தொழில் முனைவோருக்காக 17.95 ஏக்கரில் மேம்பாட்டு பணிகள், 18 தொழிற்பேட்டைகளின் உட்கட்டமைப்பு வசதி மேம்பாட்டிற்கு என ஆக மொத்தம் ரூபாய் 78.57 கோடி மதிப்பிலான 20 திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டியமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் பிரான்ஸ் நாட்டின் வால்டி லாயர் மாகாணத்துடன் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் 65 வயதுக்கு மேற்பட்ட 7 சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளையும், சிறந்த 10 கைவினைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் முதல்வர் வழங்கினார். தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் சார்பில் பொருளாதார தடையால் உயர்கல்வியை தொடர இயலாத இஸ்லாமிய மாணவ மாணவியர்கள் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பினை தொடர உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த மு.க.ஸ்டாலின் பயனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகையினை வழங்கினார். முன்னதாக சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான ராமசாமி படையாட்சியாரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவப்படத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.